நடிகர் விஷால் வந்து அவர் மேல அவதூறா பேசினவங்க யூடியூபர்ஸ் மேலலாம் வந்து கேஸ் கொடுத்துருக்காரு. அதுல முக்கியமா உங்க பேரை மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தாரு. உங்க சங்கம் சார்பா காவல் ஆணையர் அளவுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஷேக்வாரோ எஸ் சார் அது என் மேலே வந்து ஸ்டேஷனில் போயிட்டு எஃப்ஐஆர் போட்டதெல்லாம் எனக்கு தெரியாது. இவங்க வந்து கூப்பிட்டு முதல்ல விசாரணை பண்ணாங்க. விசாரணையில் நான் என்ன பேசணுமோ நான் சொன்னது மாது பழக்கத்துக்கு இருக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அதில் நான் எந்த மாற்றமும் இல்லை. அதை நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், அது சொன்னதில் நான் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்கிறேன். என்னை நீங்கள் தூக்கிலேயே தொங்க விட்டாலும் கூட நான் அந்த கருத்தை வந்து நான் வாபஸ் வாங்க மாட்டேன். அந்த கருத்தை நான் சொன்னதுக்கு என்னெல்லாம் ஆதாரம் இருக்கோ அது ஒரு 31 வீடியோவை வந்து நான் வந்து பென்ட்ரைவில் போட்டு சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் நான் கொடுத்துட்டேன். எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. விஷால் என் தம்பி தான். எந்த சூழ்நிலையும் விஷாலை நான் வந்து இழிவுபடுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படின்ற நோக்கம் எனக்கு கிடையாது. ஆனால் என் மேலே மட்டும் கொடுக்க வேண்டிய காரணம் என்னன்றது அந்த உள்நோக்கத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன் உள்நோக்கம்னு கேட்டால், நான் நடிகர் சங்கத்தில் இருக்கிற சில பிரச்சனைகளை வந்து நான் வந்து கையில் எடுத்து சட்டப்பூர்வமான சில வேலைகள் நான் செய்கிறேன். அதனால் இந்த வன்மத்தோடு இவங்க வந்து கேட்டால் என் மேலே வந்து பழிவாங்க நோக்கத்துக்காக இல்லை இந்த மிரட்டுறதுக்காக கொடுக்குறாங்க. விஷால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு என்னால், இல்லை வேறு யாரையும் நான் இழிவுபடுத்தி நான் பேசினேன்னா நீங்கள் எடுங்க, நான் என்ன இழிவுபடுத்தி பேசுது அவங்க புகார் தான். ஆனால் இங்கே புகார் கொடுத்தது நடிகர் சங்கம் கொடுத்தது. குஷ்பு வந்து இவர் வந்து ஒரு மேடையில் வந்து கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி, அதை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவர் மேலே புகார் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து கேட்டால் வந்து மிஷ்கின் வந்து பொது மேடையில் இவ்வளோ அவதூறாக பேசுகிற சொல்லிட்டு 2த்துக்கும் வீடியோ ஆதாரத்தோடு கொடுத்து, சினிமாவில் வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள்லாம் இருக்குது. பல நடிகைகளுடைய ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது. பாலியல் தூண்டல் நடவடிக்கைகளை நடிகைகளும் பாலியல் சீண்டல் நடிகர்களும் ஈடுபடுறாங்க. நடிகர் சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் மீதே 2 நடிகைகள் வந்து புகார் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் என் மேலே நீங்கள் சொன்ன உடனே நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கல்ல. சுசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக விஷால் மேலே ஒரு புகார் சொல்கிறாங்க. அது விஷால் இன்றைக்கி வரைக்கும் பதில் சொல்லலையே. சொல்லணுமா இல்லையா? யாரோ சேகோரா என்றவர் மேலே வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், அப்போ தான் அவருக்கு வந்து பயம் இருக்கணும். இங்கே யாரும் பயப்படலைங்க, சரிங்களா? இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த படத்தில் இருக்கிற ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு 4 நாள் வந்து கேட்டினா ஃபுல்லாக வந்து அவரை வந்து சரக்கு ஊற்றி ஃபுல்லாக வச்சுட்டு ப்ரோக்ராமுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் அப்படியே அலக்காக தூக்கிட்டு போயிட்டு ஷவரில் வச்சு ஃபுல்லாக தபரு நனைய விட்டு அதுக்கப்புறம் அப்படியே அலக்காக தூக்கிட்டு வந்து ஹாலில் உட்கார வச்சு எல்லாம் தொடச்சி அவருக்கு ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டை அப்படி கொடுத்து தலையை வந்து நல்லா சப்பையாக அப்படி வாரி விட்டு நல்லா திக்காக விபூதி எடுத்து விட்டு அப்படியே அழகாக காரில் உட்கார வச்சு அப்படியே கைத்தாங்களாக பிடிச்சி கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட மைக்கை கையில் கொடுத்து அந்த மைக்கு தடன்னு அப்படி ஆடிச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு என்னவோ நீங்கள் நினச்சிடாதீங்க, அவருக்கு வந்து வைரல் ஃபீவர் ஆகிடுச்சு, அதனால் அவருக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டுருச்சு. இல்லை இன்னொருத்தர் சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லைங்க, அவருக்கு ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாயை இழுத்து வச்சு தச்சு வச்சுட்டாங்க, இல்லை காதை வந்து பார்த்தீங்கன்னா 2 காதையும் ஒன்றா தச்சுட்டாங்க, அதனால் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படி பேச வச்சு இப்படியெல்லாம் உருட்டி ஒரு செய்தி ஆக்கி, இப்போ நம்மள மாதிரி யூடியூபர் யாராவது விமர்சனம் பண்ணான்னு வச்சுக்கலாம், அந்த 2 யூடியூபருக்கு மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அப்படியே கொண்டு வந்து அவனை சிக்காகி உயிர் நாளைக்கே செத்து போகிற மாதிரி அந்த படத்தில் ஹீரோவை. அப்போ தான் ஜனங்கள்லாம் பேச ஆரம்பிச்சு, என்னங்க அவர் எப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அவர் நடிச்சிருக்கான், ஒரு வேளை இது கடைசி படமாக இருக்கும் போல, போய் பார்த்துக்கலாம் இருக்கும் சொன்னாலும் தெரியுவா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் சேகோரா அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கம்மா. ரொம்ப பரபரப்பா சோசியல் மீடியால உங்களை பத்தி பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்குது. நடிகர் விஷால் வந்து அவர் மேல அவதூறா பேசினவங்க யூடியூபர்ஸ் மேலலாம் வந்து கேஸ் கொடுத்துருக்காரு. அதுல முக்கியமா உங்க பேரை மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தாரு. சேகோரா அவர்கள் மேலேயும் கேஸ் கொடுத்துருக்கிறதா, உங்க மேல ஏதாவது கால் வந்துச்சுங்களா, ஏதாவது கேஸ் கொடுத்துருக்காங்க? அதாவது முதல்ல ஒன்று சொல்கிறேம்மா, முன்னாடிலாம் வந்து படம் ஓடணும்னா, படம் ஹிட் ஆகணும்னா கதை நல்ல கதையாக இருக்கணும், இயக்குனர் யாருன்னு பார்ப்பாங்க, விமர்சனங்கள் கூட பார்ப்பாங்க, விமர்சனம் கூட வந்து பேப்பர்லாம் படிப்பாங்க, பிரிண்ட் மீடியா இருந்த காலத்தில் இப்படி தான் வந்து விமர்சனங்களை பார்த்து படம் ஓடும். அதுக்கப்புறம் காலப்போக்கில் உங்களுக்கு தெரியணும்னு கேட்டிங்கன்னா வந்து படம் ப்ரொமோஷனுக்காக அந்த படத்தில் இருக்க சில காட்சிகளை வந்து வெளியிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஓல்ட் ஆயிடுச்சு. படத்தை பற்றி மற்றவங்க பேச சொல்கிறதும் இல்லை கேட்டால் சில காட்சிகளை வெளியிடுறது, இதெல்லாம் ஓல்ட் ஆகிட்டு இப்போ ஒரு படம் ஓடணும்னா என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த படம் எப்போனா நீங்கள் எடுத்துருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் எடுத்துருங்களேன்,
ஆனால் அந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கிற ஹீரோ இருக்கிறாரு வச்சுங்க, அந்த ஹீரோ வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 2 நாள் வந்து நல்லா வந்து அவர் வந்து சரக்குனா என்ன, இந்த பிராந்தி விஸ்கி இருக்குல்ல, அவர் எந்த பிராண்டு பிடிக்குமோ அதை ஊற்றி ஃபுல்லாக ஒரு 2 நாள் வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்க மேல கேஸ் இருங்க கொடுத்து இருங்க, நான் அவரை சொல்லவே இல்லை, நான் விஷாலை சொல்லவே இல்லை. நீங்க ஏன் அதுக்குள்ள விஷால் கிட்ட போறீங்க? நான் விஷாலை சொல்ல, பொதுவாக நான் சொல்றேன், ஒரு படம் ஹிட் ஆகணும்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 உத்தியை கையாளணும். இது ஒரு புது ஒரு உத்தி. யுக்தி. ஆமா, உங்களுக்கு நான் சொல்றேனே, நீங்க இப்படி பண்ணாதான் என்ன பண்ணுறது. அதாவது ஒரு படம் வந்துமா, இப்போ நீங்கள் கேட்டீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. படம் ப்ரொமோஷனை பற்றி இப்போ நான் பேசுகிறேன். அவர் விஷால் சொன்னதுக்கு நான் அடுத்ததுக்கு நான் வரேன். ஓகே. ஒரு படம் வந்து ஓடணும்னா என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன செய்கிறாங்கன்னா, செய்கிறத நான் சொல்கிறேன், நான் சொல்லலை, செய்கிறத சொல்கிறேன். அந்த படத்தில் இருக்க ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு 4 நாள் வந்து கட்டினா ஃபுல்லாக வந்து அவரை வந்து சரக்கு ஊற்றி ஃபுல்லாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து என்றைக்கு வந்து நீங்கள் ப்ரொமோஷன் அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறீங்களோ அன்றைக்கி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ப்ரோக்ராமுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் அப்படியே அலக்காக தூக்கிட்டு போயிட்டு வந்து ஷவரில் வச்சு ஃபுல்லாக தபன்னு நனைய விட்டு, அதுக்கப்புறம் அப்படியே அலக்காக தூக்கிட்டு வந்து ஹாலில் உட்கார வச்சு நல்லா தொடச்சி அவருக்கு ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டை அப்படி கொடுத்து, தலையை வந்து நல்லா சப்பையாக அப்படி வாரி விட்டு, நல்லா திக்காக விபூதி எடுத்து வச்சு, நல்லா இந்த பாவமன்னிப்பு சிவாஜி படம் பார்த்துருக்கீங்களா, அதில் கண்ணாடி இருக்கும் பாருங்கள், இல்லை இந்த உங்களுக்கு இந்த சோடா பாட்டு இந்த அன்பே சிவம் படத்தில் வந்து கமல் போடுவார் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு கண்ணாடியை போட்டு அப்படியே அழகாக காரில் உட்கார வச்சு அப்படியே கைத்தாங்களாக பிடிச்சி கொண்டு வந்து வச்சு, அதுக்கப்புறம் அவர்கிட்ட மைக்கை கையில் கொடுத்து, அந்த மைக்கு தடன்னு அப்படி ஆடிச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு என்னவோ நீங்கள் நினச்சிடாதீங்க, அவருக்கு வந்து ஒரு வைரல் ஃபீவர் ஆயிடுச்சு, அதனால் அவருக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டுருச்சு. இல்லை இன்னொருத்தர் சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லை, அவருக்கு ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாயை இழுத்து வச்சு தச்சு வச்சுட்டாங்க, இல்லை காதை வந்து பார்த்தீங்கன்னா 2 காதையும் ஒன்றா தச்சுட்டாங்க, அதனால் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படி பேச வச்சு, இப்படியெல்லாம் உருட்டி ஒரு செய்தி ஆக்கி, அதுக்கப்புறம் பல விதமான விமர்சனங்கள் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். யாராவது விமர்சனம், இப்போ நம்மள மாதிரி யூடியூபர் யாராவது விமர்சனம் பண்ணான்னு வச்சுங்களேன், அந்த 2 யூடியூபருக்கு மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பேன். எவனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலை காஞ்சி போயிருந்தான்னு வச்சுங்களேன், இது அவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேஸை போடு அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்றைக்கி படம் வந்து ஹிட் ஆகும். இது ஹிட் ஆகிறதுக்கு ஒரு உத்தி. இன்னொரு உத்தி இருக்குது, இது ஒன்று முடிச்சோன்னா இன்னொரு உத்தி இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, படம் ப்ரொமோஷனுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி யாராவது ஒருத்தனை வர சொல்லி அங்கே வந்து கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணணும். கலாட்டானா என்ன, நீங்கள் அது கேட்ட பேசுகிறது மேடையில் பேசும்போது கேட்டிங்கன்னா கெட்ட வார்த்தையாக திட்டணும். இப்போ லேட்டஸ்ட் அதுதான், கெட்ட அசிங்கமாக திட்டணும், வாயில் நுழைய திட்டணும். அதை திட்டும்போது அங்கே ஆடியன்ஸ் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் மூலையில் நிறுத்தி கைத்தட்ட வைக்கணும். இவர் திட்டத்தை வந்து அவங்க ரசிக்கிறாங்க. இப்படி பச்சையாக பேச வச்சு அப்படி ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணும். இது 2 உத்தி வந்து இப்போ கையாளுறாங்க சினிமாவில். வேற என்ன பண்ண முடியும்? சரக்கு இல்லை. சரக்குனா என்ன, நான் சொல்றது, நீ ஏதோ சரக்குன்னா நீங்கள் குடிக்கிற சரக்கு இல்லை, டேலண்ட் இல்லை, சிந்தனை இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்க, படத்தை வெற்றி அடைய வைக்கிறதுக்கான உத்தி. ஒன்று என்ன செய்யணும், தமிழ் சினிமாவில் 2 வகை. ஒன்று என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 2 நாள் நல்லா தண்ணியில் ஊற வச்சு, அதுக்கப்புறம் கொண்டு போய் வந்து பச்சை தண்ணியில் எடுத்து போய் கழுவி குளிப்பாட்டி, பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டு நெத்தியில் ஒரு விபூதி வச்சு, இடுப்பில் நல்லா வந்து வேட்டி நல்லா டைட்டாக பெல்ட்லாம் போட்டு கட்டி, அதுக்கப்புறம் வந்து கேட்டினா சோடா பாட்டு கண்ணாடியை இப்போ நிஜமாலே எஃப்ஐஆர் இருக்கு. இல்லை இருங்க முதல்ல என் பேர் இருங்க முதல்ல சொல்லிடுறேன் முதல்ல இப்படிலாம் இதெல்லாம் நான் ஏதோ நீங்கள் விஷால சொல்கிறேன்னு நினைக்கிறீங்கல்ல, நான் விஷால சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். இப்படிலாம் வந்து படத்தை ஓட வைக்கிறாங்க நான் சொல்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாம்மா, இன்னைக்கு எடுத்ததே எடுக்கிறான்ல. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன், இந்த மத கஜராஜா படத்தில் அந்த மனோபாலாவுடைய அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மகளிர் மட்டும் படத்தில் வந்து அதேதான் அது. நீங்கள் ஏதோ அவங்க சிந்தனையை நான் குறைச்சி மதிப்பில்லை. சுந்தர்சி வந்து கிரியேட்டராக இருந்தார். எப்போ ஆரம்பத்தில் 1-2 படத்தோட சரக்கு முடிஞ்சிடுச்சு. சரக்குனா நான் என்ன சொல்கிறது கேட்டேன்னா கையில் இருந்த டேலண்ட் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் காப்பி தானே. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, படம் வந்து ஹிட் ஆகணும்னா என்னென்னு கேட்டால் இப்போ அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் ரூம் போட்டு. என்னென்னு கேட்டால் படம் ஹிட் ஆகுது என்ன பண்ணலாம், ஒன்று இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாம். புதுசாக யோசிச்சா ரைட் இப்படி பண்ணலாம், அப்படியே கொண்டு வந்து அவனை சிக்காகி உயிர் நாளைக்கு செத்து போகிற மாதிரி காட்டணும் அந்த படத்தில் ஹீரோவை.
அப்போ தான் ஜனங்கள்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. என்னங்க அவர் எப்படி ஆச்சு, ஐயோ இப்படி ஆச்சு, சரி என்னங்க அவர் நடிச்சிருக்கான், ஒரு வேளை இது கடைசி படமாக இருக்கும் போல, போய் பார்த்துக்கலாம் இருக்கும் சொன்னாங்க தெரியுமா. இப்போ கடைசியில் ஏதாவது உயிர் போகிற வருதுனாக்கா எம்டன் மகனில் சொல்லுவாங்க, இல்லைம்மா எம்டன் மகனில் சொல்லுவாங்க, ஏய் தாத்தா உயிர் போகிற மாதிரி அது வந்து பால் ஊற்றிட்டு போடாடுவாங்க. அதை விட ஆளாக தாத்தா செத்துட்டாரே குரல் அந்த மாதிரி கேட்டா, ஏம்பா அந்த படத்தில் அந்த ஹீரோவை நடிச்சான்ல அவனுக்குலாம் கையெல்லாம் உதறது காலெல்லாம் உதறதுன்னா, அப்போ ஒன்றுமே கிடையாது, அவன் காலி. அப்போ போயிட்டு கடைசியாக அந்த படத்தை போய் பார்த்துருவோம். எது சொல்லாங்கல்ல, கடைசியாக மூஞ்ச போய் பாருங்கிற மாதிரி கடைசியாக அந்த படத்தை போய் பார்த்து இதுதாம்மா நடக்குது. இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, இப்போ உங்க பேர்ல உண்மையாலே அவங்க சொன்ன மாதிரி எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களா கேட்டிங்கன்னா, என் மேலே வந்து புகார் கொடுத்ததா வந்து எனக்கு வந்து தகவல் வந்து 17ஆம் தேதி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆமாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 18ஆம் தேதி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பொங்கல் சமயம் ஆமாம் மறுநாள் வந்து அவங்க கூப்பிட்டு சாட்டர்டே கூப்பிட்டாங்க. சண்டே இருந்தனால நான் வந்து மண்டே வரேன்னு சொன்னேன். ஸ்டேஷனில் போயிட்டு எஃப்ஐஆர் போட்டதெல்லாம் எனக்கு தெரியாது. இவங்க வந்து கூப்பிட்டு முதல்ல விசாரணை பண்ணாங்க. விசாரணையில் நான் என்ன பேசணுனோ, நான் என்ன சொன்னேன்னா விளக்கமாக நான் சொல்கிறேன். நான் சொன்னது மாது பழக்கத்துக்கு அவர் வந்து ஆட்பட்டுட்டாரு இருக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அதில் நான் எந்த மாற்றமும் இல்லை. அதை நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், அது சொன்னதில் நான் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னை நீங்கள் தூக்கிலேயே தொங்க விட்டாலும் கூட நான் அந்த கருத்தை வந்து நான் வாபஸ் வாங்க மாட்டேன். அந்த கருத்தை நான் சொன்னதுக்கு என்னெல்லாம் ஆதாரம் இருக்கோ அது ஒரு 31 வீடியோவை வந்து நான் வந்து பென்ட்ரைவில் போட்டு சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் நான் கொடுத்துட்டேன். எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. விஷால் என் தம்பி தான். எந்த சூழ்நிலையும் விஷாலை நான் வந்து இழிவுபடுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படின்ற நோக்கம் எனக்கு கிடையாது. ஆனால் நான் சொன்னதுக்கு ஆனால் ஆதாரம் இங்கே இருக்குது. நான் மட்டும் பேசவே இல்லை. ஒரு 4 மருத்துவர்கள் பேசியிருக்கிறாங்க, 4 வழக்கறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருக்கு மேலே வந்து கேட்டால் இந்த மாதிரியான மீடியாவில் பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் பேசியிருக்காங்க. இப்போது என் மேலே மட்டும் புகார் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லையே, அவர் உங்களோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பேர் மேலேயும் இல்லை, 2 மீடியாவில் நான் பேசியிருக்கேன். அந்த 2 மீடியா மேலேயும் என் மேலேயும் மட்டும் கொடுத்துருந்தாங்க. மற்ற எந்த மீடியாவும் பேசவே இல்லை. எல்லா மீடியாவும் இந்த நம்ம மீடியாவில் கூட இங்கே கூட பேசியிருக்கேன். எல்லா இடத்துலையும் பேசியிருக்காங்க எல்லாருமே. ஆனால் என் மேலே மட்டும் கொடுக்க வேண்டிய காரணம் என்னன்றது அந்த உள்நோக்கத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன் உள்நோக்கம்னு கேட்டால், நான் நடிகர் சங்கத்தில் இருக்கிற சில பிரச்சனைகளை வந்து நான் வந்து கையில் எடுத்து சட்டப்பூர்வமான சில வேலைகள் நான் செய்கிறேன். அதுக்கான வேலைகளை செஞ்சிட்ருக்கிறேன். அதனால் இவங்க வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் சிலதை செஞ்சிட்ருக்கிறேன். அதனால் வன்மத்தோடு இவங்க வந்து கேட்டால் என் மேலே வந்து பழிவாங்க நோக்கத்துக்காக இல்லை இந்த மிரட்டுறதுக்காக கொடுக்குறாங்க. நடிகர் சங்கம் விஷால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு என்னால், இல்லை வேறு யாரையோ நான் இழிவுபடுத்தி நான் பேசினேன்னு கேட்டால் நீங்கள் எடுங்க, நான் என்ன இழிவுபடுத்தி பேசியிருந்தேன். அவங்க புகார் தரட்டும். ஆனால் இங்கே புகார் கொடுத்தது நடிகர் சங்கம் கொடுக்குது. நடிகர் சங்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஷால் பாதிக்கப்பட்டால் விஷால் கொடுக்கட்டும் கம்ப்ளைண்ட். நடிகர் சங்கம் கொடுத்துருக்கு. எங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாம் இழிவுபடுத்துறேன். எந்த உறுப்பினர்கள் இழிவுபடுத்தி பேசியிருந்தேன் வந்து பேச சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்கிட்ட இருக்க ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நான் பேசியிருக்கிறேன். இதே விஷால் வந்து அவரே ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறாரு, நான் குடிப்பழக்கத்தை படிப்படியாக விட்டுட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவரே வந்து பார்த்திங்கன்னா வந்து லண்டனில் ஒரு பொண்ணோட போகும்போது தலையில் வந்து முக்காடு போட்டு ஓடிட்டு போயிருக்கிறாரு. அந்த வீடியோக்களை வச்சுருக்கிறேன். 2 நடிகைகள் அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அதையும் வச்சுருக்கிறேன். இன்னும் சில விஷயங்கள் சொல்ல முடியல. பல ஆதாரங்களை நான் உள்ளே வச்சு நான் அவர்கிட்ட கொடுத்துருக்குறேன். அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இவர் எஃப்ஐஆர் போட்டதாக சொல்கிறாரு. நான் வந்து சட்டப்பூர்வமான ஆனால் விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டேன். விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டு நான் சட்டப்பூர்வமான நடவடிக்கை என்னமோ அது வந்து எஃப்ஐஆர் அவங்க போட்டிருந்தாங்கன்னா அது எஃப்ஐஆர் காப்பியை வாங்கி நீதிமன்றத்தில் நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்ருக்கேன். இப்போ ஃபர்தரா அதுக்கப்புறமா எதுவும் அவங்க செய்யணும்? அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. நான் தான் எவிடன்ஸோட கொடுத்துட்டு வந்திருக்கேனே. அது கொடுத்துட்டு அதோட வந்துன்னு கேட்டினா நான் வந்து ஒரு புகார் கொடுத்துருந்தேன். விஷால் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிஷ்கின் மேலேயும் கொடுத்துருந்தேன். குஷ்பு வந்து இவர் வந்து ஒரு மேடையில் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. அதை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் அதில். அதுக்கப்புறம் வந்து அவர் மேலே புகார் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து கேட்டால் வந்து மிஷ்கின் வந்து பொது மேடையில் இவ்வளோ அவதூறாக பேசுகிற சொல்லிட்டு 2த்துக்கும் வீடியோ ஆதாரத்தோடு கொடுத்து நான் புகாரும் பதிவு பண்ணி சினிமாவில் வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள்லாம் இருக்குது. பல நடிகைகளுடைய ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது. மூத்த நடிகைகள் வந்து ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்குறாங்க. எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு, எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எந்தெந்த நடிகைகள்லாம் சொன்னாங்களோ அந்த நடிகைகள்லாம் போட்டிருக்கிறேன். ஸோ பாலியல் தூண்டல், பாலியல் சீண்டல் வந்து
பாலியல் தூண்டல் நடவடிக்கைகளை நடிகைகளும் பாலியல் சீண்டல் நடிகர்களும் ஈடுபடுறாங்க, அதுக்கான தனி கமிட்டியும் அமைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு புகாரவே கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அந்த புகாரை அப்படியே வந்து டேக் ஓவர் பண்ணி அப்படியே வந்து ஹைகோர்ட்டுக்கும் கொண்டு போயிருக்கிறேன். ஸோ சட்டப்பூர்வமான நடவடிக்கையில் நான் மும்முரமாக இருக்கிறேன். இதுக்கு இடையில் வந்து அவர் வந்து நான் சொல்கிறாருன்னு கேட்டால் வந்து ஒரு பயமுறுத்துறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னு கேட்டால் அப்போ தான் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே யாரும் பயப்படல. இது ஜெயிலில் இருந்தால் கூட பெயில்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? இங்கே யாரும் வந்து பயப்படலை. இவங்க என்ன நோக்கம்னா, இப்படி பண்ணால் வந்து நம்ம வந்து காவல்துறை மூலமாக இப்படி நடவடிக்கை நம்ம எடுத்தோம்னா, அந்த பயம்ன்ற அந்த வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா அச்சுறுத்துறது தான். காவல்துறை விசாரிச்சோம், அப்போ உடனே நம்ம என்ன செய்வோம், உடனே காவல்துறை மேலே வந்து நம்ம வந்து பாய்வோம், அல்லது வந்து அரசு மீது வந்து நம்ம வந்து குற்றச்சாட்டுகளை அடுக்குவோம். நான் தெளிவாக இருக்கிறேன், காவல்துறையோ அரசு மீதோ நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, மாற்று கருத்தோ அல்லது இந்த விஷயத்தில் எதுவும் கிடையாது. நடிகர் சங்கத்தோட பிரச்சனைகளை வந்து பல பிரச்சனைகளை வந்து நம்ம முன்னெடுக்கிறோம். சாதாரண நடிகர்களுடைய பிரச்சனை அது. போண்டாமணி செத்ததுக்கு கூட இவங்களால எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உதவி செய்ய முடியல. அந்த மாதிரியான நலிவுற்ற கலைஞர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 62 பேர் நாடக நடிகர்களை வந்து இவங்க வந்து நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. பாக்கியராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜண்ட். அவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகர் சங்கத்தை வந்து நீக்கியிருக்கிறாங்க. இன்னும் பலர் நடிகர் சங்கத்தை நீக்கியிருக்கிறாங்க. முன்னாள் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீக்கியிருக்கிறாங்க. இப்படி வந்து பலர் இருக்குது. இதில் நான் வந்து நடிகர் சங்கத்தை வச்சு அரசியல் நான் பண்ணல, நியாயமான கருத்தை நம்ம கேட்குறோம். அடிப்படையில் ஒரு விஷயத்தை நான் எடுத்துருக்கிறேன்னு கேட்டால், இவங்க நடிகர் சங்கமே வந்து பார்த்திங்கன்னா எலெக்டட் பாடி கிடையாது, நாமினேட்டட் பாடி. ஜென்ரல் பாடி மெம்பர்ஸெல்லாம் சேர்ந்து ஒரு நாமினேட் பண்ண பாடி தான். முதல்ல எலெக்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்னன்னு கேட்டால் தேர்தல் நடத்தாமல் 3 வருஷத்துக்கு ஒரு மாதிரி தேர்தல் நடத்தணும். அந்த தேர்தல் நடத்தாமல் பொதுக்குழு உறுப்பினர்களாக வந்து தேர்வு செஞ்ச மாதிரி நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுறாங்க. அதுவே வந்து ஒரு பலவீனம் தான். அப்போ என்னென்னா இவங்க தேர்தலை சந்திச்சாங்கன்னா தோற்றுருவாங்கன்னு பயப்படுறாங்க. தோற்றுருவோம் அப்படின்னா தோல்வி பயத்தால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அப்படியே வந்து இருக்கிற பொதுக்குழு உறுப்பினரை வச்சுக்கிட்டு அதுலேயே வந்து இப்போ எவ்வளோ பேர் வந்து மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரிஜினல் டூப்ளிகேட் இதெல்லாம் குளறுபடி நிறைய இருக்குது. நீங்கள் வந்து வாக்கெடுப்பு முறையில், ஜனநாயக முறைப்படி வாக்கெடுப்பு முறையில் 3000 உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்ட நடிகர் சங்கம் கிடையாது. இது நாமினேட்டட் பாடி. ஸோ அந்த நாமினேட்டட் பாடி இது மாதிரி விஷயத்தில் வந்து நான் கொஞ்சம் சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கிறதுனால இது நடிகர் சங்கத்தில் இருக்கிறவங்க யாராவது எடுக்கிறதுன்றது வேற. நான் ஒன்று சொல்லிட்டுங்களா, இங்கே ஒரு விஷயம் சொன்னேன், ஒரு காமன் ஒரு பொதுவான விஷயம். ஒரு அரசில் வந்து நீங்கள் பதிவு பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அது யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். அரசு பதிவு போகுது இல்லை, அரசு பதிவு போகும்போது கேட்டால் யார் வேணாலும் கேட்கலாம். அது இவங்களாம் கேட்கணும், அவங்க தான் கேட்கணும். ஒரு பொதுவான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறைகேடுனா யார் வேணாலும் கேட்கலாம். இதில் மெம்பராக இருக்கவங்க தான் கேட்கணுன்றது கிடையாது. நான் என்ன மெம்பராக்குங்க, இல்லை என்ன வந்து போஸ்டிங் அப்படி கேட்கவே இல்லை. அவங்க ஒரு கமிட்டியாக இருக்கிறாங்க, தனிநபராக இருக்கும்போது அதுக்கான இருந்தாலும் கூட ஒரு பொதுவான விஷயம் நம்ம கேட்கலாம். அரசு பதிவு படுது இல்லை, நீங்கள் சங்கம் நடத்துறீங்க, கவர்மெண்ட்டில் கொண்டு போய் அந்த பாடியை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கல்ல, அப்போ நீங்கள் அரசு பாடி. இப்போ நான் கேட்குறவன் கேட்டால், இப்போது தனிப்பட்ட முறையில் நான் வந்து விமர்சனம் பண்ணுறேன், நடிகர் சங்கம் எப்படி எம்எல் நடவடிக்கை எடுக்குது? நான் வந்து யாரும் நடிகர் கிடையாது, நான் ஒரு தனிநபர், ஒரு பத்திரிகையாளரை விட்டுருங்க, தனிநபர். நான் அது விமர்சனம் பண்ணுறேன்னா நடிகர் சங்கம் வந்து நடவடிக்கை எடுக்குது இல்லை, அப்போ அந்த நடிகர் சங்கத்தை நான் கேள்வி கேட்க முடியும்ல. இப்போ தனிநபர் பாதிக்கப்பட்டாங்கன்னா தனிநபர் நடவடிக்கை கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கை, ஆனால் ஒரு சங்கம் தான் நடவடிக்கை எடுக்குது. அப்போ சங்கத்துக்கு வந்து ஒரு தனிநபர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்க முடியும், ஆனால் தனிநபர் வந்து அந்த சங்கத்தை கேள்வி கேட்க முடியாதா? அது உறுப்பினர் அதுக்கான வேலைகளை தீவிரமாக அதுக்கான வேலைகளை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறேன். கோர்ட்டில், ஹைகோர்ட்டில் வந்து என்ன நான் சொல்கிறேன், என் பார்வைக்கு ஒரு சமூக நலன் அக்கறையோடு நான் சொல்கிறேன், சினிமாவில், தமிழ் சினிமாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நடிகர் சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் மீதே 2 நடிகைகள் வந்து புகார் சொன்னாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் என் மேலே நீங்கள் சொன்ன உடனே நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கல்ல. சுசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக விஷால் மேலே ஒரு புகார் சொல்லுங்க, அது விஷால் இன்றைக்கி வரைக்கும் பதில் சொல்லலையே, சொல்லணுமா இல்லையா? யாரோ சேகோரா என்றவர் மேலே வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், அப்போ தான் அவருக்கு வந்து பயம் இருக்கணும். இங்கே யாரும் பயப்படலை இங்கே, சரிங்களா? நீங்கள் சொல்லும்போது ஏன் சுசித்ரா மேலே நடவடிக்கை எடுக்கல சொல்லுங்கள். ஐயோ இப்போ ஒன்று கேட்டால் வந்து நம்ம வந்து சுசித்ராவுக்கு நான் வந்து சப்போர்ட்டாக பேசினாலும் அவங்கள நம்ம ஏதோ தூண்டி விட்டு பேசுகிறோம், அப்படிலாம் கிடையாது. நீங்களே பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி அவங்களே பேசுகிறாங்க. யாராவது நம்ம பேச வைக்கிறோமா? இல்லை. ஸோ அதனால் இதுதான் உண்மையான விஷயம். நான் கேட்பது ஒன்று தான், நீங்கள் நேர்மையாக நியாயமாக நடவடிக்கை எடுக்கணும்னா 20 பேருக்கு மேலே பேசியிருக்கிறாங்க, எல்லாருமே இருக்க, என் மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு 2 காரணம் தான் இருக்குது. ஒரு காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓடாத படத்தை ஓட வைக்கணும், மதகஜராஜா படத்தை ஓட வைக்கணும். அப்போது ஒரு சர்ச்சை தேவை. அப்போ நான் கேட்டினா யூடியூப்பில் வந்து அதை பேசுனாங்க, இதை பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். இங்கே சமூக பார்வை ஒன்று இருக்குது. சேகோரா மேலே ஒரு சமூக பார்வை இருக்குது.
எல்லா தனிநபர்கள் மேலும் ஒரு பார்வை இருக்குது. விஷால் மீதும் சமூக பார்வை இருக்குது. நான் கூட சொல்ல முடியும் விஷால் சொல்கிற மாதிரி. எனக்கு கனடாலேருந்து ஃபோன் பண்ணாங்க, லண்டன்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, அமெரிக்காலேருந்து ஃபோன் பண்ணாங்க, யூரோப்லேருந்து பேசுனாங்க, கல்ஃப் கண்ட்ரிலேருந்து பேசுனாங்க, சூப்பராக பேசுகிறீங்க சார், விஷாலை நீங்கள் கேட்டது கரெக்டான வார்த்தை நீங்கள் சொன்னீங்க சார் அப்படின்னா சொல்கிறாங்கன்னு நான் சொல்ல முடியும். அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஆனால் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சினிமா வட்டாரத்திலிருந்து பல நடிகர்கள், இயக்குனர்கள் வந்து எனக்கு தொடர்பில் வந்து நல்ல நடவடிக்கை, நீங்கள் சொன்னது சரியான நடவடிக்கை, உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ கேளுங்க, நாங்கள் உங்கள் உதவி வேணாம், இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது வந்து ஹெல்ப் வேணுமா கேளுங்க. நடிகர் சங்கத்தில் இருக்கிறவங்களே கேட்டால் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு எந்த ஹெல்ப் வேணாங்க, நீங்கள் பேசுறது நன்றின்னு சொல்கிறேன். பல பேர் இயக்குனர்கள், பல இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் துணிச்சலாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இதை நான் வெளியில் சொல்கிறேன், இதை பெருமைக்கு சொல்கிறது கிடையாது. எனக்கு வந்து தேவையே நான் சொல்கிறேன். நான் பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல, அது ஏன் சார் இப்போ ஆரம்பிக்கும் போதே இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் சார் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 10-15 பேருக்கு மேலே பேசியிருப்பாங்களே வந்து விஷாலை, ஏன் உங்கள் மேலே மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. காவல்துறை, இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு தெரியல, இவ்வளோ பேர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் வந்து எப்படி வந்து ஒரு 10 பேருக்கு மேலே பேச சார் 30 பேர் மேலே பேசியிருக்கிறாங்க. நம்மளால் கலெக்ட் பண்ண முடிஞ்சது வந்து ஒரு 20 பேர் தான் கலெக்ட் பண்ணோம். ஆனால் 30 பேர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் நான் ஒன்றும் தவறாக எதுவுமே சொல்லவே இல்லை, இருக்கிறது தான் நான் சொன்னேன். அதில் நான் பின்வாங்கவும் இல்லை, பேசுனது தானே, பின்வாங்கவே இல்லை. அதுக்கான ஆதாரத்தை நான் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். மாது பழக்கம்னு சொன்னேன், ஆமாம் கொடுத்துருக்குறேன், அவ்வளோதான். ஓகே, அதுக்கான எவிடன்ஸும் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து இது அச்சுறுத்தல், இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன். நான் சொல்கிறேன்ல, நான் தொடர்ச்சியாக என்னுடைய நடவடிக்கை வந்து இப்போ என்னன்னா கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கு. அவங்க இப்படி ஒரு புகார் கொடுத்ததுனால நீதிமன்றத்தோட வந்து கொஞ்சம் நிதானமாக பண்ணிட்டு இருந்தது, இப்போ வேகமாக இருக்குன்னா நீதிமன்றத்திலே நான் வந்து தாக்கல் பண்ணுறேன். நீதிமன்றத்தில் டிசைட் பண்ணட்டும், நான் கொடுத்துருக்கிற ஆதாரம்லாம் கரெக்டாக. அப்போ வந்து தமிழ் சினிமாவில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பில் ஒரு மூத்த நடிகை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பலரும் கூட சொல்கிறாங்க, அவங்களுடைய குரல் வலைகள்லாம் அவங்கள நலிவுற்ற கலைஞர்கள் போது அவங்களுடைய குரல் வலையை நசுக்கிறாங்க. நான் பேரை சொல்ல விரும்பலை. பல துணை நடிகைகள்லாம் வந்து நீங்கள்லாம் லக்ஸரி லைஃப் பெரிய நடிகைகள் வந்து பேசுகிறாங்க, ஆனால் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக விரும்பலை, நிற்கிறாங்க அப்படியே ஸ்டாக் ஆகி. சில நடிகைகள் வந்து பேசுகிறாங்க, அவங்களும் சொல்கிறாங்க, சார் கோர்ட்டுக்கு வரட்டும் சார், நானே வந்து சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட என்ன வேணும்? உச்சபட்சமாக ஒரு நடிகை சொல்கிறாங்க, கோர்ட்டுக்குன்னு போனால் நானே வந்து சொல்கிறேன் சார் அப்படின்றாங்க. நம்ம எப்போவும் நம்ம கேடயமாக பயன்படுத்துவோம். இப்போ வந்து விஷால் இவங்கெல்லாம் வந்து கேடயமாக பயன்படுத்துகிறாங்க, நடிகர் சங்கத்தையும் நடிகைகளை வந்து கேடயமாக பயன்படுத்துகிறாங்க. நேரடியாக வந்து புகார் என்ன, விஷால் வந்து மாதுக்கு அடிமைன்னு சொன்னாங்க. அது சம்மந்தமாக நீங்கள் வந்து புகார் கொடுத்தீங்கன்னா நடிகர் சங்கத்தையோ நடிகைகளோ நீங்கள் கேடயமாக பயன்படுத்தாதீங்க. நான் எப்படி பேசுகிறேன்றதை சமூகம் பார்க்குது, சமூகமாக டிசைட் பண்ணும் சேகுவரா எப்படிப்பட்டவன், என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஷால் தரப்புலேருந்து அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.